குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் வானவிலின் முடிவில் என்ன இருக்கும் என்று யோசித்ததுண்டா? இன்று நம்மோட ஒரு குட்டி பட்டாம்பூச்சி மின்மினி அந்த வானவிலின் ரகசியத்தை தேடி ஒரு அதிசய பயணம் செல்கிறது. வாங்க, கதை உலகத்துக்குள் பறந்து போகலாம். மணக்கும் மலர்களால் நிரம்பிய ஒரு அழகான காட்டில் மின்மினி என்ற குட்டி பட்டாம்பூச்சி வாழ்ந்தாள். சிறியவளாக இருந்தாலும் அவளின் இதயம் பெரியது. ஒருநாள் வானத்தில் மின்னும் வானவிலை பார்த்த மின்மினி அதன் முடிவில் இருக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்க பயணம் செய்ய முடிவு செய்தாள். பறந்து செல்லும் அவள் முன் பிங்க் நிற ஜெல்லி மேகம் ஒன்று குலுங்கிக் கொண்டே வந்தது. வானவிலை தேடுறியா என்று அது கேட்டது. மழைத்துளிகளால் உருவான ஒளிப்பாதையை பார்த்த மின்மினி தைரியமாக பறந்து அந்த வேகமான நீரூற்றை கடந்து சென்றாள். அடுத்ததாக அவள் பாடும் பறவைகளின் தோட்டத்துக்கு வந்தாள். அங்கிருந்த பறவைகள் அவளை பார்த்து புன்னகைத்தன. உன் உள்ளத்தில் தைரிய பாடல் இருக்கிறது எனச் சொன்னன. கண்களை மூடிய மின்மினியின் உள்ளத்திலிருந்து நம்பிக்கையின் மென்மையான இசை எழுந்தது. அதை கேட்ட பறவைகள் கைத்தட்டின. தொடர்ந்து பறந்த மின்மினி திடீரென்று கருப்பு நிற புயல் மேகத்தை கண்டாள். எனக்கு யாரும் வரக்கூடாது என்று அது கர்ஜித்தது. பயந்தாலும் அவள் புயல் மேகத்திடம் மெதுவாக கேட்டாள், நீ ஏன் இப்படி கோபப்படுறே? மின்மினியின் அன்பான வார்த்தைகள் மேகத்தின் மனதை உருக்கின. புயல் மேகம் சிரிக்கத் தொடங்கியது. மழை மென்மையாக விழ வானத்தில் பிரகாசமான வானவில் உருவானது. வானவிலை ஒரு பாலம் போல கண்டு மின்மினி அதில் பறந்து சென்றாள். அது அவள் கண்டதிலேயே அழகான இடம். வானவிலின் முடிவில் ஒளி மின்னும் கல்லில் ஒரு எழுத்து, அன்பு கொடுத்தால் உலகமே உன் வழி திறக்கும். காட்டிற்கு திரும்பிய மின்மினி ஒரு பெரிய உண்மையை புரிந்தாள். அன்புதான் உலகத்தை மாற்றும் சக்தி. அன்பு எல்லா இடத்திலும் வெளிச்சம் தரும். நெஞ்சில் நன்மை இருந்தால் வாழ்க்கை வானவில் போல அழகாகும். இதுதான் மின்மினியின் வானவில் பயணக்கதை. குழந்தைகளே, நாம் யாரிடமும் அன்பு காட்டினால் உலகம் நமக்காக அழகாக விரியுமே. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த அழகான கதையில் சந்திப்போம்.